டிஹெச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆப்கானிஸ்தான் மறுபடியும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஒரு அறிவிப்பு மூலியமாக, அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பஹ்ராம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய விமானப்படை தளம், அதை மறுபடியும் அமெரிக்கா கிட்டேயே ஒப்படைக்கணும் அப்படின்னு ஆப்கானிஸ்தானை தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாலிபானுக்கு ஒரு கோரிக்கை இல்ல, உத்தரவை போட்டிருக்காரு. தாலிபான் இதை மறுத்திருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து உலகம் முழுக்க பெரிய அளவுல ஒரு கேள்வி, பரபரப்பு எல்லாமே நிலவுது. மறுபடியும் ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா குறிவைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறு படிக்கும் பொழுது உலக வல்லரசுகளுடைய புதைக்குழி அப்படின்னு தான் அதை நாம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆப்கானிஸ்தானை நோக்கி யார் படையெடுத்து வந்தாலும் அவர்கள் அங்க தோக்குறது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவர்கள் அது வரைக்கும் இருந்த நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு போயிடுறாங்க. அரசியல் ரீதியா, இராணுவ ரீதியா, பொருளாதார ரீதியா, அதுக்கப்புறம் அவங்களால எழுந்திருக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு மறுபடியும் அதோட மோதிரத்துக்கு உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக தன்னை இப்போதும் கருதி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, அதோடைய அதிபர் மறுபடியும் சீண்ட பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம மறுபடியும் பார்க்கிறோம். சரி, இந்த பஹ்ராம் அப்படிங்கிற இந்த விமானப்படை தளம் ஏன் மறுபடியும் அமெரிக்கா கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்திய கிழக்குல மிகப்பெரிய விமான படைத்தளம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு கத்தார் நாட்டுல இருக்கிறது. அதே மாதிரி ஆசியால அந்த கத்தாருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விமான படைத்தளம் அப்படின்னு சொன்னா ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா அமைச்சதுதான். ஆனா உண்மையிலேயே அமெரிக்கா தான் இந்த விமானப்படை தளத்தை அமைத்ததா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, அதோடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த விமானப்படை தளத்தை முதலில் துவங்கியது ரஷ்யா 1950. அன்னைக்கு அது சோவியத் யூனியனாக இருந்தது. அப்ப அவங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விமானப்படை தளங்கள்ல ஒன்றாக ஆப்கானிஸ்தான்ல இந்த பஹ்ராம் விமான நிலையத்தை அவங்க உருவாக்குனாங்க, சோவியத் ரஷ்யா. அப்ப அமெரிக்கா கிட்ட இந்த விமானப்படை தளம் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1979 இருந்து 89 இந்த காலகட்டங்கள்ல அமெரிக்கா கிட்ட இந்த விமானப்படை தளம் இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்களால உருவாக்கப்பட்ட முஜாஹிதீன்கள், ஆப்கானிஸ்தான்ல சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவான இந்த முஜாஹிதீன்களால இந்த விமானப்படை தளம் மீட்கப்பட்டது. இது அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அன்னிலிருந்து அவங்க அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அது தங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பெரிய அளவுல அதை உருமாத்தினாங்க. இன்னைக்கு அந்த விமானப்படை தளத்துக்குள்ள அதோடைய வசதிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே நேரத்துல 2 ரன்வேக்கள்ல விமானங்கள் ஏறி இறங்கலாம். கிட்டத்தட்ட இந்த விமானங்கள், போர் விமானங்கள் இருக்கு பாருங்க, அதை மறைச்சி வைக்கிறதுக்கு 3 பாதுகாப்பு இடங்கள் இருக்கு. மேல இருந்து பார்த்தா விமானங்கள் கீழே நிக்கிறதே தெரியாது. இது போக மிகப்பெரிய மருத்துவமனை உள்ள இருக்கு வீரர்களுக்காக. இது போக இன்னும் நிறைய வசதிகளை அங்க அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து வந்த காலகட்டங்கள்ல நிகழ்ந்தது. ஆனால் இன்னைக்கு அது மீண்டும் அமெரிக்காவின் கையை விட்டு போயிடுச்சு. ஆகஸ்ட் மாசம் 2021 அந்த 15ஆம் தேதி முழுசா ஜோ பைடன் தலைமையிலான அரசு ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏன்னா தாலிபான்கள் மறுபடியும் அங்க எழுச்சி அடைஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாக அந்த விமானப்படை தளமும் கைவிடப்பட்டு வெளியேறியது. இன்னைக்கு அது தாலிபான்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விமானப்படை தளத்தை தான் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் கேட்கிறார். சரி, இந்த விமானப்படை தளத்துடைய முக்கியத்துவம் என்ன? அது ட்ரம்ப் ஏன் மறுபடியும் கேட்கிறார் அப்படின்னா, அவர் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு கேட்கல, அவர் கௌரவ பிரச்சனைக்காக கேட்கல. ஆசியால இருக்கக்கூடிய சில நாடுகள் இன்னைக்கு மறுபடியும் ஆதிக்க சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. வரலாறுகள்ல நாம படிச்ச நாடுகள் எப்படியெல்லாம் ஆதிக்க சக்தியா இந்த ஆசியால இருக்கக்கூடிய நாடுகள் இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்துல யூரோப் தலையெடுக்க கூட இல்ல, அமெரிக்கா இருந்த இடமே தெரியாது. ஆனா இன்னைக்கு இவங்க ரொம்பவும் வலிமையான சக்தி கொண்டவங்களா மாறி இருக்கிற நிலையில தற்பொழுது ஆசிய நாடுகளில் சில நாடுகள் ஆதிக்க சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அது சைனா, ஈரான், ரஷ்யா, எதை வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இப்ப சைனாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இணையாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே உடன்பாடு கொண்ட ஒரு கருத்தா தான் இருக்கு. இப்ப இந்த சைனாவை கண்காணிக்கணும், தேவைப்படும் பொழுது அவங்கள மிரட்டணும். அதே மாதிரி ஈரான்
மத்திய கிழக்குல அந்த அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள்ல ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப நாடா, இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடா, பொருளாதார வல்லரசா அது உருவெடுத்திருக்கு. அந்த நாட்டுக்கு இப்ப மற்ற நாடுகள் ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும், மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய ஆதிக்க சக்தியா அது உருவெடுத்துரும். அப்ப இந்த 2 நாட்டையும் மிரட்டணும், கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான், அதுல இருக்கக்கூடிய அந்த பஹ்ராம் விமான படைத்தளம், அது அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த நேரத்துல ட்ரம்ப் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த விமான படைத்தளத்தை எங்க கிட்ட நீங்க மறுபடியும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை அவர் பிறப்பிக்கிறார். அப்படி நீங்க கொடுக்கலன்னா இதோடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். தாலிபான்கள் நாங்க இன்னும் 20 வருடங்கள் கூட உங்ககிட்ட போராட தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அப்ப ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா தாக்குமா, மறுபடியும் முழு அளவிலான ஒரு போரை ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. உள்ளுக்குள்ள இந்த தாலிபான்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த ஆப்கானிஸ்தானை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் 15 வருடங்களில் ஆப்கானிஸ்தான் இந்த ஆசிய நாடுகள்ல மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக வளர்ந்து விடும் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு அங்க வளர்ச்சி பணிகள் வேகமா போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு போர் அறிவிப்பு வெளியிலிருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆப்கானிஸ்தானை அது பின்னோக்கி தள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு சில கேள்விகள் இந்த இடத்துல வருது. போன முறை அமெரிக்காவுடைய தலைமையில நேட்டோ நாடுகள் முழுமையாக கிளம்பி வந்துதான் இங்க தாக்குதலை நடத்தினாங்க. 20 வருடங்கள் 42 நாடுகள் ஒன்றாக இணைந்து செய்த அந்த தாக்குதலில் அந்த ஆப்கானிஸ்தான் இறுதியில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை முழு அளவிலான யுத்தத்தை அமெரிக்காவின் தலைமையில் நேட்டோ செய்யுமா, முதல்ல நேட்டோ அமெரிக்காவோட கிளம்பி வருமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காவே வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேட்டோவுக்கு முந்தி மாதிரி அமெரிக்கா உதவுறது கிடையாது. பொருளாதார ரீதியாக நேட்டோங்கிற கூட்டமைப்புக்கு அதிகமா பண உதவி எங்கிருந்து வருது அப்படின்னா அமெரிக்கால இருந்து. அதை ட்ரம்ப் முழுமையா கட்டுப்படுத்திட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேட்டோ நாடுகள் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவின் தலைமையில் ஆப்கானிஸ்தானுக்கு மீண்டும் வருமா, அதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா வரலாம், ஆனா பலனே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்ச விஷயத்தை நோக்கி மறுபடியும் நேட்டோ நாடுகள் வருமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஒருவேளை அமெரிக்கா தனித்து இந்த யுத்தத்தை செய்யுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஒருவேளை தனித்து அமெரிக்கா யுத்தம் செய்தாலும் அது முழு அளவிலான யுத்தமா இருக்குமாங்கிற ஒரு கேள்வியும் இங்க வருது. அப்ப யுத்தத்துக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல நிலவுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிரட்டலா மட்டுமே இதை நம்ம எடுத்துக்க முடியுது. ஒருவேளை அது தாக்குதலுக்கு அமெரிக்கா வந்தாலும் முந்தி அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவுக்கு அந்த படை தளத்தை அமைத்து கொடுத்து தாக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்தது போல இந்த முறை அமெரிக்காவிற்கு அவர்கள் உதவுவார்களா, இது எதுவுமே நமக்கு தெரியல. இருந்தாலும் அமெரிக்காவின் திட்டம் என்ன அப்படின்னு நமக்கு உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு நமக்கு ஒரு கேள்வியையும் எழுப்புது. அதிபர் ட்ரம்ப் என்னதான் அவருடைய பேச்சு ரொம்ப வெளிப்படையா இருந்தாலும், அடாவடித்தனமாக தெரிந்தாலும், ஒரு உண்மையை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முழு அளவிலான போரை என்னைக்குமே விரும்பினது கிடையாது. அவர் சென்ற முறை ஆட்சியில் இருக்கும் பொழுதும் முழு அளவிலான போரை அவர் எங்கேயும் நடத்தல. இன்னைக்கும் இப்பவும் அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல நாடுகள் நடத்த வேண்டிய போரை அவர் நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நாட்டையும் முழு அளவிலான போர்ல ஈடுபடுத்தவும் மாட்டேங்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பஹ்ராம் விமானப்படை தளத்தை தாலிபான்கள் தங்கள் கிட்ட ஒப்படைக்கலன்னா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றத எப்படி எடுத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. ட்ரம்ப் ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே கடனில் மூழ்கி போயிருக்கக்கூடிய அமெரிக்கா அதை சமாளிக்கிறதுக்காக வரியை ஏற்றிக்கொண்டே இருக்கிறது நமக்கு தெரியும். மறுபடியும் ஆப்கானிஸ்தான்ல கை வைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் அது பொருளாதார ரீதியாக விழுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறது ட்ரம்ப்புக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு, ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ஏதாவது அரசியல் காரணங்களுக்காக திசை திருப்புவதற்காக செய்யப்படுகிறதா, அல்லது
முழு அளவிலான ஒரு யுத்தத்தை ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் தொடங்க போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இந்த நிலையில ட்ரம்புடைய இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஆப்கானிஸ்தானுடைய வரலாறை படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இது மூலயமா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த அடிப்படையில ஆப்கானிஸ்தான் எப்படி வல்லரசுகளின் புதைகுழியாக இருக்கிறது, எப்படி அவங்க ஒரு பின்தங்கின மக்களா இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆப்கானிஸ்தானை பற்றி அடுத்த சில பதிவுகளை நாம தொடர்ந்து பார்க்கலாம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல நாம சந்திப்போம். நன்றி நேயர்களே.